ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த ஜூலை மாதத்தின் 1வது நாளிலே, இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய நாமத்தை இந்த காணொளி காட்சியின் வாயிலாக மகிமைப்படுத்த கிருபை கொடுத்த தேவாதி தேவனுக்கு முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஒரு மாத காலம் பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் நம்மோடு கூட தங்கியிருந்து எல்லா ஆபத்துகளுக்கும், எல்லா வேதனைகளுக்கும், எல்லா சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாதபடி பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நம்மை அவர் வழிநடத்தி வந்தார். ஆகவே இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த மாதத்திலும் கர்த்தருடைய பிரசனம் நம்மோடு கூட இடைபடும்படியாக தேவ சமூகத்திலே நாம் காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களையும் ஆசீர்வாதத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்வாராக. இந்த மாதத்திலும் ஆசீர்வாதமாக, வாக்குத்தத்தமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா 43வது அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா 43வது அதிகாரம் 1வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் இந்த மாதத்திலே நமக்கு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். பயப்படாதிருங்கள், உங்களை நான் மீட்டு கொண்டிருக்கிறேன், உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவனாகிய ஆண்டவர் நான், ஏனென்றால் நீங்கள் என்னுடைய ஜனமாய் இருக்கிறீர்கள். இந்த வார்த்தையை கொண்டு இந்த மாதம் முழுவதும் ஆண்டவராகிய தேவன் நம்மை அவர் நடத்தப் போகிறார். ஆசீர்வாதமான வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையினுடைய சாராம்சத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குள்ளாக பாபிலோன் தேசத்திலே காணப்பட்ட அந்த சமயத்திலே அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய வல்லமையும் அவர்கள் பரீட்சை பார்த்து, தேவன் எங்களுக்கு விடுதலை தருவாரா, எங்களுக்கு இரட்சிப்பை கொடுப்பாரா என்று கர்த்தருடைய சமூகத்தை அவர்கள் நோக்கி பார்த்த அந்த சமயத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் என்னுடையவர்கள், உங்களை நான் மீட்டு கொண்டிருக்கிறேன், உங்களை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். சென்ற மாதத்திலே இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும், சென்ற மாதத்திலே நாம் தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருந்த அநேக ஆசீர்வாதங்கள் ஒருவேளை நமக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் இந்த மாதத்திலே ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், எதை குறித்தும் நீங்கள் கலங்காதபடிக்கு பயப்படாமல் இருங்கள், நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரப்போகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அன்பு ஒருபோதும் அது மாறி போவதில்லை. யாக்கோபும் இஸ்ரவேலும் கர்த்தருடைய வழியை விட்டு அவர்கள் வழிவிலகி சென்றாலும் தேவனுடைய அன்பானது அவர்களை பின்தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை தகுதிப்படுத்தி அவர்களோடு கூட எல்லா கிருபை நீவுகளை கொடுத்து மறுபடியும் தேவ பிரசன்னத்திலே அழைத்து கொண்டு வருகிறதா இருக்கிறது. அதே போலத்தான் நம்மை பார்த்தும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த இடத்திற்கு தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு கடந்து சென்றாலும் சரி, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியினாலே நீங்கள் பயப்படாதிருங்கள். உங்களை மீட்டு கொண்ட கர்த்தராகிய தேவன் உங்களை பெயர் சொல்லி அழைத்து உங்களை தன்னுடைய சமூகத்திலே சேர்த்து கொள்ளப் போகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே இந்த வாக்குத்தத்தம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன? 3 காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இடைபடுவதாக. முதலாவதாக ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது: நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். இன்றைக்கு பாருங்க, பயத்தினால் அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போய் காணப்படுகிறோம். பயம் நம்முடைய சமூகத்தில் வரும்பொழுது ஆண்டவருடைய திட்டம் நமக்குள்ளாக செயலாற்றாதபடிக்கு அந்த பயமானது ஆசீர்வாதத்தை தடை பண்ணக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பயம் தேவ திட்டத்தினுடைய எதிரியாய் காணப்படுகிறது. பயம் கர்த்தரின் எண்ணத்தை நம்மிடத்தில் செயலாற்ற விடாமல் தடை பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான காரணியாக இருக்கிறது. இந்த பயத்தினாலே தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்த அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போய் இருக்கிறோம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். பாபிலோன் தேசத்திலே சிறைப்பட்டு போனதான இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருடம் அந்த தேசத்திலே அடிமைத்தனத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். 70 வருடங்கள் முடிந்தவுடன் அவர்கள் மறுபடியும் சுதந்திரவாளியாக தன்னுடைய சொந்த தேசத்திற்கு அவர்கள் புறப்பட்டு செல்ல வேண்டும் என்பது தேவன் கொடுத்த தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது. ஆனால் பாருங்க, இந்த ஜனங்கள் 70 வருட அடிமைத்தனத்தின் நுகத்தை கடந்து விட்டார்கள். ஆனால் 70 வருடம் முடிந்த பிற்பாடும் அவர்கள் சுதந்திரமாக மாற வேண்டும், நாங்கள் விடுதலையாக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருடைய இருதயத்திற்குள்ளாக வரவில்லை. காரணம் என்னவென்றால் பயம்தான். ஒருவேளை தன்னை ஆண்டு கொண்டிருக்கிற ராஜா ஏதாவது ஒரு காரியத்தை செய்து விடுவானோ என்ற ஒரு பயத்தோடு, ஒரு நடுக்கத்தோடு அவர்கள் எந்த ஒரு கேள்வியும் எந்த ஒரு காரியத்தையும் முன்னோக்கி எடுப்பதற்கு அவர்கள் தங்களை தகுதிப்படுத்தாமல் இருந்து கொண்டிருந்தார்கள். அதனுடைய விளைவு பாருங்கள், அவர்கள் தொடர்ந்து அடிமைத்தனத்திற்குள்ளாக ஆசீர்வாதத்தை இழந்து போனவர்களாகவே இருந்தார்கள். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதத்தின் தடைகளை உருவாக்கக்கூடியது பயம். ஒரு விசை நம்மை சோதித்து பார்ப்போம். சென்ற மாதத்திலே பயத்தினாலே நாம் இழந்து போன ஆசீர்வாதங்களை நாம் எண்ணி பார்ப்போம் என்றால் அது அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மாதத்திலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், பயத்தினால் உண்டாகக்கூடிய ஆசீர்வாதத்தின் தடைகளை முதலாவது நான் உங்களை விட்டு நீக்கி போட போகிறேன். ஆண்டவராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், நான் உங்களை மீட்டு கொண்டேன். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எலியா தீர்க்கதரிசியை குறித்து நாம் தெளிவாக அறிந்திருக்கிறோம். கர்மேல் பர்வதத்திலே ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக ஆண்டவராகிய தேவனை மெய்யான தெய்வம் என்று சொல்லி அந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக அவன் நிரூபித்து காட்டினதை வேதாகமத்திலே ராஜாக்களின் புத்தகத்திலே நாம் வாசித்து அறிந்து கொள்ளலாம். ஆனால் பாருங்க, வல்லமையான காரியத்தை செய்தவன் பரிசுத்த ஆவியின் மகிமை தனக்குள்ளாக இருக்கிறது என்பதை அந்த ஜனங்களுக்கு முன்பாக நிரூபித்து காட்டின ஒரு வல்லமை உள்ள ஒரு மனுஷன் 3 வருடம் மழை பெய்யாதிருக்கும் 3.5 வருடம் மழை பெய்யாதிருக்கும்படி ஜெபித்த பொழுது மழை பெய்யாதிருந்தது. மறுபடியும் அவன் தேவனுடைய சமூகத்திலே கருத்தாய் ஜெபித்த பொழுது 3.5 வருடம் தடைப்பட்டு காணப்பட்ட அந்த மழையை மறுபடியும் கர்த்தர் கொடுத்தார். அந்த அளவிற்கு வல்லமை உள்ள ஒரு மனுஷன், எசபேல் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் அவனை கொலை செய்து விடுவேன் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கண்டு பயந்து அஞ்சி தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு அவன் வனாந்தரத்திற்கு ஓடி போகிறான். அங்கே சூறை செடியின் கீழாக படுத்துக்கொண்டு அவன் சொன்ன ஒரு காரியம், போதும் தேவனே, என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவன் முழுமையாக அர்ப்பணித்து விட்டான். பயத்தினால் தேவனுடைய பிரசன்னத்தை மறந்து ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த மிகப்பெரிய வல்லமையான இந்த எலியா தீர்க்கதரிசி மாற்றப்பட்டார். கடைசியிலே நடந்த ஒரு காரியத்தை பாருங்க. ஆண்டவராகிய தேவன் அவனை பலப்படுத்துகிறார். அடையையும் தண்ணீரையும் கொடுத்து, அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து அவனை பலப்படுத்தி, நீ எழுந்து புறப்பட்டு செல், நீ அபிஷேகம் பண்ண வேண்டிய நபர்கள் அநேகமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவனை பலப்படுத்தி அனுப்புகிறார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று எலியாவோடு கூட சொன்ன அதே தேவன் இந்த ஜூலை மாதத்திலும் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீங்கள் பயப்படாதிருங்கள், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீங்கள் எதை குறித்தும் கலங்காதிருங்கள், பயத்தினாலே நீங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போகாதிருங்கள். சத்துருவானவன் பயத்தை உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக கொண்டு வந்து அந்த பயத்தினாலே அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போக செய்யக்கூடிய அளவிற்கு காரியங்களை உருவாக்குவதற்கு அவன் வல்லமை உள்ளவனாய் இருக்கிறான். அவனுக்கு எதிர்த்து நிற்கும்படியாக உங்களுடைய பயத்தின் ஆவியை நீங்கள் தூக்கி போடுங்கள். ஏனென்றால் ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக வேதம் சொல்லக்கூடிய காரியம் பாருங்க, அவர் நாம் யார் என்பதை அறிந்து நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 18-19 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டுள்ளீர்கள். நம்முடைய தேவன் எல்லாவற்றிலும் வித்தியாசமான தேவன். நாம் பாவத்தில் இருந்தபோதும் அவர் நம்மை விட்டுவிடாதபடிக்கு தம்முடைய அளவற்ற அன்பினால் தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பி அந்த சொந்த குமாரனுடைய இரத்தத்தை நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய பாவத்தின் அகோரங்களுக்காக அவர் சிலுவையிலே சிந்தி நம்மை அவர் கொள்ளை பொருளாக மீட்டிருக்கிறார்.
அந்த மீட்கப்பட்ட அந்த காரியம் ஏனோ தானோ என்று நடந்த ஒரு காரியம் கிடையாது. எப்படி நாம் மீட்கப்பட்டோம் என்றால், நாம் யார் என்பதை முதலாவது அறிந்து, நாம் கிறிஸ்துவனுடைய சமூகத்திலே பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தின் ஈவுகளோடு கூட இரட்சிப்பின் அடையாளத்தையும் வைத்து நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டு நம்மை அவர் மீட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலே தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இந்த உலகத்தில் இவ்வளவு அதிகமான ஜனங்கள் இருக்கும் பொழுது, கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கும் பொழுது, இந்த பட்டணத்திலே, இந்த தேசத்திலே, இந்த பிடிஎம்சி பேராலயத்திலே இங்கே காணப்படுகிற என்னை ஆண்டவர் எப்படி தெரிந்து கொண்டிருப்பார்? அதனாலே தான் அவர் சொல்லுகிறார், என் ஆடுகள் எவ்வளவு இருந்தாலும் சரி, அவர்கள் கோடி கூட்டமான ஜனங்களாக இருந்தாலும் சரி, அவர்களை நான் தனித்தனியாக அறிந்து வைத்திருக்கிறேன். அவர்களை அறிந்து நான் அவர்களை மீட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே இரட்சிப்புக்காக காத்திருந்து அவருடைய சமூகத்திலே தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ, அவர்களை மீட்டு அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எருசலேம் வீதிகளிலே கிறிஸ்துவானவர் நடந்து செல்லும் பொழுது அவர் நன்மை செய்கிறவராகவும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவராகவும் சுற்றித் திரிந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து நிறைவேற்றி வருகிற நாட்களிலே எப்பொழுதும் அவரை சுற்றி அநேக ஜனக்கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். எருசலேம் வீதிகளிலே கிறிஸ்து நடந்து செல்லும் பொழுது சீஷர்களும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அநேக ஜனங்களும் அவருக்கு பின்னாக சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஒரு ஸ்திரீயானவள் எப்படியாவது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விசுவாசத்தோடு அவள் அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியிலும் அங்கே உள்ளே புகுந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். நம்மாக இருந்திருப்போம் என்றால் நிச்சயமாக நம்மை தொட்டது யார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் கிறிஸ்துவானவர் அந்த கூட்டத்திலே அநேக நபர்கள் தன்னை தொடுவதற்கு வாய்ப்பிருந்தும் அவர் அதை பற்றி கவலைப்படாதபடிக்கு வல்லமைக்காக, அற்புதத்திற்காக, அடையாளத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக தன்னை தொட்டவர் யார் என்பதை அவர் தெளிவாக அறிந்து கொண்டு அந்த இடத்திலே அடையாளம் கண்டு அவளுக்கு ஆசீர்வாதத்தையும் இரட்சிப்பையும் கட்டளையிட்டு கொடுத்தார். உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவது என்று சொல்லி அவருக்கு ஆசீர்வாதத்தின் மகிமையை ஆண்டவராகிய தேவன் கொடுத்தார். அப்படி என்றால் பாருங்க, ஒவ்வொரு மனுஷனையும் ஒவ்வொரு மனுஷியையும் ஆண்டவராகிய தேவன் தனித்தனியாக அறிந்து வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை தெளிவாக அறிந்து வைத்து அவர்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதத்தின் ஈவுகள் தேவையோ அதை கர்த்தர் கொடுத்து அவர்களுக்கு கிருபையை அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தான் நாம் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே அவர் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை குறித்து உள்ள காரியங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்து அவர் நமக்கான ஆசீர்வாதத்தின் ஈவுகளை பரத்திலிருந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஜூன் மாதத்தில் நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதங்களை ஜூலை மாதத்தில் நீங்கள் பெறும்படியாக ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீங்கள் பயப்படாதிருங்கள், ஏனென்றால் நீங்கள் யார் என்பதை நான் அறிந்து உங்களை நான் மீட்டிருக்கிறேன். நீங்கள் யார் என்பதை ஆண்டவர் தெளிவாக அறிந்து உங்களை அவர் மீட்டிருக்கிறார். ஆகவே கலங்காதபடிக்கு, திகையாதபடிக்கு இந்த மாதத்திலே ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தாரும் என்று சொல்லி அவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். அப்படி ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை தெரிந்து நம்மை மீட்டுக் கொள்வார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. கடைசியாக வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம் பாருங்க, நமக்கு நம்பிக்கையை கர்த்தர் அளிக்கிறார். அது என்ன நம்பிக்கை? இந்த வசனத்தினுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதமே இதுதான். அவர் தனித்துவமாக பிரத்யட்சமாக நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னுடையவன், நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், நீங்கள் தேவனாலே அறிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் தேவனுடைய சுதந்திரவாளிகளாக இருக்கிறீர்கள். நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளும் அவருடைய கைகளுக்கு கீழாக கொடுக்கப்பட்ட அவருடைய சுதந்திரவாளியுமாக இருக்கிறபடியினாலே ஆண்டவராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னுடையவன். அதை வேதத்தின் மூலமாக அவர் காண்பித்துக் கொடுக்கிறார். வாசித்து பாருங்கள். 1 யோவான் 3வது அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு
பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. உலகம் கிறிஸ்துவையும் அறியவில்லை, அவருடைய சாயலாய் இருக்கிற நம்மையும் அறியவில்லை. ஆனால் கிறிஸ்துவை வெளிப்படக்கூடிய அவர் இந்த உலகத்திலே வரக்கூடிய நாளிலே அவருடைய சாயலாக நாம் இருக்கிறபடியினாலே நாம் அவரை தரிசிப்பதினால் நம்மை அவர் தெரிந்து கொண்டு அவருக்கு ஒப்பாய் இருக்கக்கூடிய ஒரு வல்லமையான கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சாயல் கிறிஸ்துவனுடைய சாயல், நம்முடைய சாயல் தேவனை வெளிப்படுத்தக்கூடிய சாயல். அவர் எவ்விதமாக இருந்தாரோ அதே வண்ணமாகவே நாம் இன்றைக்கு சிருஷ்டிக்கப்பட்டு அவரோடு கூட வாசம் பண்ணும்படியாக அவருடைய மகிமையை இந்த உலகத்திற்கு பிரகடனப்படுத்தும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறோம். இப்போ நீங்க சொல்லி பாருங்க, நான் கிறிஸ்துவனுடையவன். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், என்னுடைய மகள் நீ, என்னுடைய மகன் நீ, நீ எதை குறித்தும் கவலைப்படாதே. என்னுடைய மகனாக நீ இருக்கிறபடியினாலே உன்னுடைய தேவைகளை தகப்பனாகிய தேவன் நிறைவேற்றுவது அவருடைய கடமையாக காணப்படுகிறது. ஆகவே தான் இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி வார்த்தை நமக்கு நம்பிக்கையையும் பாதுகாப்பையும் தேவனுடைய அன்பையும் தருகிறது. அவர் நமது சொந்தம். அவர் நம்மை கைவிடாத ஒரு தேவன். அவர் நம்மை மறக்காதபடிக்கு, நம்மை விட்டு விடாதபடிக்கு அவருடைய கரத்தினாலே நம்மை உறுதியாக பற்றி கொண்டு நடக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள், நாம் அவருடைய கைக்குள்ளாக அடைக்கப்பட்டிருக்கிற அவருடைய பிள்ளைகள், நாம் அவருடைய சொந்த சாயலாக உருவாக்கப்பட்ட அவருடைய சரீரமாய் காணப்படுகிறோம். இப்போ கடைசியிலிருந்து நீங்கள் பாருங்களேன், நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக, நாம் தேவனுடையவர்களாக இருக்கிறபடியினாலே நாம் யார் என்பதை கர்த்தர் அறிந்து நம்மை அவர் மீட்டுக்கொண்டு, பயப்படாதே நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் என்று அவர் வார்த்தையை நமக்கு அருளுகிறார். இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஜூலை மாதத்திலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய காரியம், நீ என்னுடையவன். ஏனென்றால் உன்னை அறிந்து உன்னை மீட்டு கொண்டு உன்னுடைய பயத்தை நீக்கி போட்டேன். நீ ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளப் போகிறாய். இழந்து போன ஆசீர்வாதங்கள், தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் இந்த மாதத்திலே ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு தந்து உங்களை அவர் திருப்தியாக நடத்தப் போகிறார். மறுபடியும் ஒரு விசை இந்த வார்த்தையை நீங்கள் உங்களுடைய கரங்களிலே உறுதியாக பற்றி கொண்டு உங்களுடைய இருதயத்திலே பொறித்து கொண்டு இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தையை வைத்து நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே ஜெபித்து கொண்டிருங்கள். பயப்படாதபடிக்கு உன்னை மீட்டு கொண்ட தேவனுடைய சமூகத்திலே, உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவனுடைய சமூகத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள். அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற உங்களுக்கு அவர் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை தருவார். ஆகவே இந்த வார்த்தையின் மூலமாக தேவனுடைய சமூகத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவராகிய தேவன் நிறைவான ஆசீர்வாதத்தின் பலத்தை, நிறைவான வல்லமையும் நமக்கு கொடுத்து நம்மை அவர் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக உம்முடைய சமூகத்தில் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்ததான இந்த ஜூலை மாதத்தினுடைய இந்த 1வது நாளிலே, இந்த காலை வேளையிலே உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் நாங்கள் கடந்து வந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு என் கர்த்தர் கொடுத்த மேலான கிருபையின் ஈவுகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சென்ற மாதத்திலே ஆண்டவரே, நாங்கள் இழந்து போன ஆசீர்வாதத்தை, ஆண்டவரே நாங்கள் பெற முடியாத ஆசீர்வாதத்தை, ஆண்டவரே நாங்கள் இழந்து போன சந்தோஷத்தை, இழந்து போன மகிமை ஈவுகளை நாங்கள் திரும்பவும் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த மாதத்தில் இந்த 1வது நாளிலே உம்முடைய சமூகத்தை நாடி நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை நீர் அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதித்து தேவனுடைய கிருபையினாலும் ஆசீர்வாதத்தின் வல்லமையினாலும் நீர் எங்களை மகிமையாய் வழிநடத்தி செல்ல வேண்டும்படியா நாங்கள் செபிக்கிற ராஜா, முதலாவது உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சென்ற மாதம் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. சென்ற மாதம் முழுவதும் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தின் ஈவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த மாதத்திலும் கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட தங்கியிருப்பதாக, இந்த மாதத்திலும் தேவனுடைய பிரசன்னம் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி செல்ல வேண்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இந்த மாதத்திலும்
வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை விட்டு விலகாதபடிக்கு உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக நீர் எங்களை மறைத்து உம்முடைய கரத்திலே நீர் எங்களை பிடித்து வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எங்களுடைய தேவைகளை கர்த்தர் நீர் சந்திப்பீராக. பொருள் தேவைகள், பண தேவைகள் எல்லாவற்றையும் தாராளமாக சந்தித்து எண்ணெயும் மாவும் குறைபடாதபடிக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் ஜனங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பற்பல தேவைகளோடு பற்பல ஆசீர்வாதத்தின் ஈவுகளோடு உம்மை நோக்கி காத்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு கொடுப்பீராக. எங்களுக்கு தந்த வார்த்தையின்படி பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொன்ன அந்த வார்த்தையை ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கர்த்தர் கொடுத்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தின் தேவைகளை தேவன் நீர் பரத்திலிருந்து சந்தித்து அவர்களை சமாதானத்தின் பாதையிலே வழிநடத்தி செல்ல வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களுக்கு பாதுகாப்பின் தேவனாக இருப்பீராக. நாங்கள் மேற்கொள்ளுகிற பிரயாணங்களிலே ஆண்டவரை நாங்கள் நடந்து சென்றாலும், ஆண்டவரை நாங்கள் எந்த ஒரு இடத்திற்கு நாங்கள் ஆண்டவரை பிரயாணப்பட்டு சென்றாலும் பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னம் எங்களை பாதுகாக்க வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த ஆபத்துகளும் எந்த விபத்துகளும் எங்களுடைய ஜனங்களுக்கு வராதபடிக்கு என் தேவனே என் ஜனங்களை உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக நீர் மறைத்து வழிநடத்தி செல்வீராக. ஆண்டவரே, பலவீனத்தின் கட்டுகள் இந்த மாதத்திலே யாரையும் ஆட்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. பலவீனத்தோடு காணப்படுகிற பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே தருகிறோம். இந்த மாதத்திலே பரிசுத்த ஆவியானவர் அன்பு பிள்ளைகளை நீர் பாதுகாத்து உம்முடைய கிருபை நீவுகளை கொடுத்து நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வரப்பண்ணி அன்பு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வேளையிலும் மனபாரத்தோடு வேதனையோடு தவிப்புகளோடு காணப்படுகிற பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே தருகிறோம். இந்த மாதத்திலே அவருடைய மனபாரங்கள், வேதனைகள், தவிப்புகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய மகிமையான பிரசனம் அன்பு பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தி செல்ல வேண்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதத்திலே கர்த்தர் அவர்களுக்கு தேவையான ஞான திணிவுகளை கொடுப்பீராக. நல்லபடியாக படித்து நல்ல ஆசீர்வாதத்தின் சமயத்தை அருமை பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவன் நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேலை செய்கிற ஒவ்வொரு நபர்களையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம். அவருடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொடுப்பீராக. இந்த மாதம் முழுவதும் எந்த தேவைகளும் இல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரே எங்கள் ஜனங்களுடைய கைகளின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதித்து சம்பூர்ணமாய் அவர்களை வழிநடத்தி செல்ல வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக மாற்றி உம்முடைய சமாதானத்தின் பாதையிலே நீர் வழிநடத்தி செல்வீராக. எங்களுடைய பேராலயத்தை உம்முடைய கரத்திலே தருகிறோம். இந்த மாதம் முழுவதும் இந்த ஆலயத்தில் நடைபெறுகிற ஒவ்வொரு ஆராதனையிலும் கர்த்தருடைய பிரசனம் ஆண்டவரே மகிமையாக இந்த இடத்தில் வெளிப்பட வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆராதனையிலும் வேண்டுதலின் சத்தத்தை, விண்ணப்பங்களின் சத்தத்தை ஏறெடுக்கக்கூடிய ஜனங்களுடைய ஜெபத்தை என் தேவனீர் கேட்டு அவர்களுக்கு பதில் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த மாதத்திலே இந்த பேராலயத்தினுடைய ஊழியர்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்வீராக. அவர்களை போஷிப்பீராக. அவருடைய தேவைகளை சந்தித்து நீர் அவர்களை வழிநடத்தி செல்வீராக. வல்லமையான ஊழியம் செய்வதற்கு அவருடைய கரங்களை கர்த்தர் நீர் திடப்படுத்த வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அனைத்து வீரர்களையும் உடைய கரத்திலே தருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் அன்பு பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த பேராலயத்திலே காணப்படுகிற அனைத்து ஓய்வு பெற்ற உத்தியோகஸ்தர்களை உடைய கரத்திலே தருகிறோம். பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் அன்பு பிள்ளைகளோடு கூட தங்கியிருந்து அவருடைய தேவைகளை சந்தித்து உடல் பலன், ஜீவன், ஆரோக்கியம், சுகத்தை கொடுத்து அவர்களை பாதுகாத்து உள்ளிடத்தை செல்ல வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். லோக்கல் உத்தியோகஸ்தர்களுடைய கரத்தில் தருகிறோம். ஊழியர்களுக்கு உறுதுணையாக ஆண்டவரே அந்த ஊழியத்தை தாங்கி பிடித்து நடத்தி செல்வதற்குரிய வல்லமையும் சத்துவத்தையும் ஞானத்தையும் கொடுப்பீராக. ஆண்டவரே, பாடல் குழுவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பேண்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்தி செல்வீராக. ஆண்டவரே, படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவரே எங்களுடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம். ஆசிரியர்களும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தி செல்வீராக. எங்களுடைய இரட்சணை சேனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சேனை தலைவர்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அனைத்து ஊழியர்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் அனைவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, சென்ற மாதத்திலே அநேக இழப்புகளை சந்திக்க நேர்ந்தது. அநேக நபர்கள் ஆண்டவரே இந்த உலகத்தை விட்டு மகிமைக்குள்ளாக ஆண்டவரை உயர்த்தப்பட்டார்கள். துக்கத்திலே காணப்படுகிற அன்பு குடும்பங்களை உம்முடைய கரத்திலே தருகிறோம். ஆறுதலின் தேவன், சமாதானத்தின் தேவன், ஆறுதலையும் சமாதானத்தையும் ஜனங்களுக்கு கொடுத்து நீர் அவர்களை உம்முடைய பாதையிலே வழிநடத்தி செல்வீராக. தொடர்ந்து கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். இந்த மாதத்திலே நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தேவன் உம்முடைய சமூகத்திலிருந்து எங்களை கொடுத்து நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். தேவன் ஆசீர்வதியும் மகிமையால் நிரப்பும். எல்லாவற்றையும் மீட்பரும் இரட்சகருமாகிய பேரன்பர் இயேசுவின் இன்ப நாமத்திலே தாழ்பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே.
ஆமேன். ஆசீர்வாதம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் பாதுகாப்பும் காவலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.